வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுமனை புகு விழாவிற்கு தயாராக இருந்த 3 மாடி வீடு இடிந்து விழுந்தது. வாய்க்கால் சீரமைப்பு பணியால் நேர்ந்த விபத்து. கல்வி தரத்தில் புதுச்சேரி சிறந்து விளங்குகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். உறுப்பினர் சேர்க்கை படிவத்திற்கு லஞ்சம் வாங்கிய பெண், இணையத்தில் வைரலாகும் வீடியோ. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்கள் மீது நடவடிக்கை. காரைக்கால் போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாய்க்கால் சீரமைப்பு பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டதால் புதுமனை புகு விழாவிற்கு தயாராக இருந்த 3 அடுக்கு மாடி வீடு இடிந்து விழுந்தது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாவித்ரி கணவன் ரெங்கநாதன் உயிரிழந்த நிலையில் இவர் தனது மகள் சித்ரா, மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். இவர்கள் அதே பகுதியில் அரசு மூலம் கொடுக்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவில் 3 மாடி வீடு கட்டி வந்தனர். இந்த நிலையில் வீட்டின் கட்டுமான பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து புதுமனை புகுவிழாவிற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே அந்த வீட்டின் அருகே செல்லும் வாய்க்கால் இருபக்க சுவர் கட்டுமான பணி கடந்த 1 வருட காலமாக நடைபெற்று வருகிறது. இதனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாவித்ரி வீட்டின் பின்புறம் வாய்க்காலுக்கு சுவர் அமைப்பதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. இதன் காரணமாக புதிதாக கட்டப்பட்ட 3 மாடி வீடு லேசாக சாய்ந்து காணப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த சாவித்ரி இது தொடர்பாக வாய்க்காலுக்கு சுவர் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் முறையிட்டு வந்தார். ஆனால் ஒப்பந்ததாரர் இதுகுறித்து சரியான பதில் அளிக்காததால் சாய்ந்த வீட்டின் அருகே சாவித்ரி மற்றும் அவரது குடும்பத்தினர், அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாய்க்கால் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஒப்பந்ததாரரிடம் வீட்டின் நிலை குறித்து கேட்டுக்கொண்டிருந்த போது திடீரென வீடு முற்றிலுமாக சரிந்து விழுந்தது. இதனால் அங்கிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். அதிர்ஷ்டவசமாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வீடு முழுவதுமாக இடிந்து விழும் பொழுது வெளியே நின்றிருந்ததால் யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் வீடு கட்டி புதுமனை புகுவிழாவிற்கு தயாராக இருந்த நிலையில் தங்களது வீடு இடிந்து விழுந்ததை நேரில் பார்த்த சாவித்ரி உட்பட அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிகப்படியான மணல் அள்ளியதன் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர், பொதுப்பணித்துறையினர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் நிரந்தர தீர்வு காணும் வரை சாலை மறியலை கைவிடாததால் சம்பவ இடத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கும் வீட்டின் உரிமையாளர்களுக்கும் ஆறுதல் கூறி இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். தடுக்க முடியும். பெரிய மார்க்கெட் வியாபாரி சங்கம் மற்றும் அடிகாசு வியாபாரிகள் சங்க தலைவர் சேகர் 14ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியையொட்டி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வியாபாரி சங்க தலைவரும் அடிகாசு வியாபார சங்க தலைவருமான சேகர் 14ஆம் ஆண்டு நினைவு தினம் பெரிய மார்க்கெட் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. இதில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டு சேகர் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்தியன் படத்தில் ஆர்டிஓவாக நடித்த செந்திலை மிஞ்சிய புதுச்சேரி பெண் உறுப்பினர் சேர்க்கை படிவத்துடன் 300 ரூபாய் லஞ்சம் வாங்கும் பரபரப்பு வீடியோ. புதுச்சேரியில் நடைபாதை வியாபாரிகளுக்கான தேர்தல் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த ஏஐடியூசி, சிஐடியூவை சேர்ந்த நடைபாதை வியாபாரிகள் போட்டியிட்டனர். இதில் உறுப்பினர்கள் சேர்க்கை ஒழுங்காக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டால் நடைபெற இருந்த தேர்தல் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் விடுபட்ட அனைத்து நடைபாதை வியாபாரிகளையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று நகராட்சி அறிவுறுத்தியிருந்தது. இதை பயன்படுத்திக் கொண்ட புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் நடைபாதை வியாபாரிகளுக்கான நரிக்குறவர்களிடம் உறுப்பினர்களாக சேர்க்க 300 ரூபாய் லஞ்ச பணத்தை உறுப்பினர் படிவத்துடன் சேர்த்து வாங்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனை படம் பிடித்த வாலிபர் ஒருவர் இதுபோன்று உறுப்பினர் சேர்க்க கட்டணம் வசூலிப்பதில்லை என்றும் யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அவருடைய குரலையும் பதிவிட்டுள்ளார். இது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வள்ளியம்மா முருகன் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தினை பொதுமக்கள் காணும் வகையில் முத்தியால்பேட்டை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பெரிய திரையில் கண்டுகளித்த பொதுமக்கள். அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தினை பொதுமக்கள் காணும் வகையில் முத்தியால்பேட்டை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பெரிய திரையில் பொதுமக்கள் பார்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் ஏற்பாடு செய்திருந்தார். இதனை காண முத்தியால்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகும் பொதுமக்களுக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துரை கணேசன், கிருஷ்ணகாந்தன், சரவணன், ராம்குமார், ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமச்சூர் புதுச்சேரி ஸ்கை சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஸ்கை பயிற்சி முகாம் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற அமச்சூர் புதுச்சேரி ஸ்கை சங்கம் சார்பில் மாநில அளவிலான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் இந்திய ஸ்கை சம்மேளன சார்பில் பயிற்சி வல்லுநர்களான செந்தில்குமார், ஸ்மைல், முகமது அலி ஆகியோர் சிறப்பாக பயிற்சி அளித்தனர். நிறைவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இதில் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காத்தம்மன் மாரியம்மன் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், மூர்த்தி ஹோமம், யாகசாலை அலங்காரம்,
ரஷ்டாபந்தனம், யாத்ராதானம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை, தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாக பூஜை, விமான கலசம் வைத்தல், அஷ்டபந்தனம் சாற்றுதல், பூர்ணாகுதி, தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிறைவாக பூர்ணாகுதியை தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலய கோபுர கலசத்திற்கு புரோகிதர்கள் வேத மந்திரங்களை முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று நடத்தி வைத்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு திருப்புவன தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அன்னதானம் வழங்கினார். நான் இங்க இதுல இருக்கிறேன். அயோத்தி ராமஜென்ம பூமி பிரண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் சார்பில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இதனை 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டு களித்தனர். ராமஜென்ம பூமி பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை புதுச்சேரி ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் சார்பில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் ஏற்பாட்டின் பேரில் உழவர்கரை தொகுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெரிய அளவில் டிஜிட்டல் திரை அமைத்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ராமபிரானை வழிபட்டு சென்றனர். இதற்கு முன்னதாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ராமஜென்ம பூமி கும்பாபிஷேகத்தை கண்டு ராமனின் அருளை பெற்ற பொதுமக்களுக்கு ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் இனிப்புகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 1992ஆம் ஆண்டு கர சேவகர்களாக பணியாற்றிய RSS காரியகர்த்தா கார்த்திகேயன், தண்டபாணி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பட்டியல் அணி பிரமுகர் கார்த்திகேயன் மற்றும் சிவபெருமான், கலைமணி, அருள், இந்து முன்னணி நகர செயலாளர் குமரன், மாநில செயலாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகரில் மிகவும் சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 20ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜை நிறைவடைந்ததை தொடர்ந்து புனித நீரானது ராஜகோபுரம் மற்றும் ஆலய பரிவார கோபுரங்கள் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் முத்தாலம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாஜே சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர்.
ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி பாரம்பரிய பூஜை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இதுபோல் பழமையை நினைவு கூறும் வகையில் புதுவையில் பாரம்பரிய பூஜை பொருட்களை தனது வீட்டில் பாரம்பரிய புழங்கு பொருள் சேகரிப்பாளர் ஐயனார் காட்சிப்படுத்தியுள்ளார். கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள தனது வீட்டில் ராமர் கிருஷ்ணர் சிலைகள், பூஜை கூடை, சொம்பு, தூபக்கால், நெய்வேத்திய பாத்திரங்கள் மற்றும் ஆரத்தி தட்டுகள் போன்ற பொருட்களை காட்சிப்படுத்தி உள்ளார். இதனை அந்த பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. கிருமாம்பாக்கம், ரெட்டிச்சாவடி ஆகிய பகுதிகளில் இருவழி சாலைகளுக்கான தடுப்பு கட்டை பல மாதங்களாக அமைக்கப்படாததால் குறிப்பிட்ட சில பகுதிகளில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் வாகன போக்குவரத்து நாளுக்கு நாள் 24 மணி நேரமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதே நேரத்தில் விபத்துகளும் அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை, தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விபத்து ஏற்படும் இடங்களில் இருவழி சாலைகளான சென்டர் மீடியன், முருங்கம்பாக்கம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், 4 முனை சந்திப்பு, பிள்ளையார்குப்பம், கன்னியகோவில், முள்ளோடை பகுதிகளில் தடுப்பு கட்டைகளும் சில இடங்களில் பேரிகார்டுகளும் போடப்பட்டு உள்ளது. ஆனால் வாய்க்கால் ஓடை, புதுநகர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம், ரெட்டிச்சாவடி ஆகிய பகுதிகளில் இருவழி சாலைகளான தடுப்பு கட்டை பல மாதங்களாக அமைக்கப்படாததால் குறிப்பிட்ட பகுதிகளில் விபத்து அடிக்கடி நடந்து வருகிறது. மேலும் வாகன ஓட்டிகள் தடுப்பு கட்டை இல்லாத காரணத்தினால் அதனை மீறி இருபுறங்களிலும் செல்வதனால் விபத்துகள் நடப்பதற்கு ஏதுவாக உள்ளது. கிராமப்புற சாலை சந்திப்பில் எச்சரிக்கை விளக்கு வசதி இல்லாததால் விபத்து அதிகரிக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட இடங்களில் விபத்து ஏற்படாமல் தடுக்க இருவழி சாலை தடுப்பு கட்டை மற்றும் எச்சரிக்கை விளக்குகள் அமைக்க புதுவை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சாலையில் தடுப்பு கட்டையை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அயோத்தியில் ராமர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பாகூர் மூத்தாலம்மன் சன்னதியில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுவை பாகூர் பகுதியில் எழுந்தரில் இருக்கும் நவ தேவஸ்தான ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் காலை அயோத்தியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்ட புதிய ஆலயமான ஸ்ரீராமன் கோவிலில் ஸ்ரீராமபிரான பிரதிஷ்டை வைபவத்தை முன்னிட்டு பாகூர் முத்தாலம்மன் சன்னதியில் ஸ்ரீராமபிரானுக்கு சிறப்பு பூஜையும், அதனைத் தொடர்ந்து பாகூரில் உள்ள தேவராகம் இசை பள்ளியின் பயிலுகின்ற 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் ஆசான்கள் மூலமாக ஸ்ரீ முத்தாலம்மன் சன்னதியில்
ராமருடைய பாடலையும் அவருடைய ராம சங்கீர்த்தனம் சிறுவர்கள் பாடி பக்தர்களை மனமகிழ வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மேலும் RSS செய்தனர். பூஜைகளை ஆலய அர்ச்சகர் ராஜேந்திரன் குருஜி அறிவுரைப்படி பாலா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சன்னதியில் இருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தி கிருஷ்ணாபுரம் பட்டபிராம கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த பட்டாபிராமன் கோவில். அயோத்தியில் 500 வருடங்களுக்கு பிறகு புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவிலில் ஸ்ரீராம பிராண பிரதிஷ்டை வைபவத்தை முன்னிட்டு மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சீதாப லட்சுமண ஆஞ்சநேய சமேத பட்டாபிராமர் சுவாமி கோவிலில் அறங்காவல் குழு தலைவர் சிவபிரகாசம் மற்றும் பொறுப்பாளர்கள் தலைமையில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், அபிஷேகத்தூள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அகண்ட திரையின் மூலம் அயோத்தியில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரடியாக காண்பது போல் திரையில் கண்டு ராம ஸ்ரீராம என்று ராம நாமங்களை பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் சன்னதியில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர். 1 என்று ஒருவனை பற்றி பாடுவார். அதுபோல சூரியனுடைய ஒளி காலையிலே ஒளி புதுச்சேரி ஆரம்ப கல்வி முதல் பட்ட படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படுவதால் கல்வி தரத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்குகிறது. காரைக்கால் அரசு கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட செருமாவிலங்கை பகுதியில் அமைந்துள்ளது பெருந்தலைவர் காமராஜர் அரசு பொறியியல் கல்லூரி. இக்கல்லூரியின் 5வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பட்டம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பட்டம் பெற்ற மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சிவா, திருமுருகன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, படிப்பில்லாத மாணவர்கள் தீய வழியில் செல்கின்றனர் என்றும் படிப்பு இருந்தால் மட்டுமே மாணவர்கள் நல்ல வழியில் செல்ல இயலும் என்பதால் மாணவர்கள் அனைவரும் அவசியம் படிக்க வேண்டும் என கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படுவதால் கல்வி தரத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்குகிறது என்றும் கூறினார். மேலும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தையும் அரசே ஏற்கும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். Let us all celebrate and rejoice on this special occasion of
Esther Jalin Gokia. Kirtana. Members and shall devote all our energy to கல்விக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை, படிக்க முடியல அப்படின்னு தீய வழியில் சென்று விடுகின்றார்கள். புதுச்சேரியில் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை இலவச கல்வி இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது. எல்லாரும் படிக்கலாம், என்ன நினைக்கின்றாங்களோ அவங்க படிக்கலாம். காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களை அதன் எண்ணுடன் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் லெனின் பாரதி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், காரைக்கால் மாவட்டத்தில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடுவோரை குறிப்பாக செல்போன் பேசிக்கொண்டே இருசக்கர வாகனம் ஓட்டுதல், 3 பேர் அமர்ந்து இருசக்கர வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் இதர போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களை பதிவு எண்ணுடன் புகைப்படம் எடுத்து அதனை காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் 9429205307 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகைப்படமாக அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அவ்வாறு அனுப்பப்படும் புகைப்படத்தை விசாரணை செய்து போக்குவரத்து விதியை மீறிய நபர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம். அனுமந்தை கிராமத்தில் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் அன்னதானம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் மரக்காணம் அடுத்த அனுமந்தை கிராமத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் முன்னிட்டு அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கி பொதுமக்களுக்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் கலைவாணி, ராஜேந்திரன், சங்கீதா, அனிதா, மைதிலி, தமிழ்ச்செல்வன், ஏழுமலை, கிளை தலைவர்கள் விஜயகுமார், சங்கர், உலகநாதன், ஓபிசி அணி ஒன்றிய தலைவர் ஹரி மற்றும் திரளான ஓபிசி அணி ஒன்றிய தலைவர் ஹரி மற்றும் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர். கோயில் கட்டுமானங்களோடு சேர்த்து இந்த குழந்தை ராமரின் சிறப்பையும் சொல்கிறேன். அதற்கு முன்னால் நான் சொன்னேன் இல்லையா, அயோத்தியில் அந்த பெரிய பரிசு குழந்தை ராமருடைய சிலை சிறப்பாக கண்ணினை திறந்து பிரதிஷ்டை. ஜனவரி 26ஆம் தேதி திருச்சி சிறுகனூரில் நடைபெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டின் பிரச்சார பயணம் சிந்தனை செல்வன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் காட்டு மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு வருகிற 26ஆம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்தார். திட்டக்குடி, பெண்ணாடம் உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் மாநாட்டின் விளக்க பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது வெல்லும் மாநாடு குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் சௌதிராஜ்குமார், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன், மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
விருத்தாச்சலம் அருகே விஜயமாநகரம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ அங்காளம்மன், விநாயகர், முருகர், பாவாடராயன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விஜயமாநகரம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அங்காளம்மன், விநாயகர், முருகன், பாவாடராயன் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரம தலைமை சுவாமிஜி ஸ்ரீ பத்ம சுவாமி அனந்தானந்த மகாராஜ் ஆசியுடன் ஆத்மா விசாக பிரிய அம்மாள் தலைமையில் கடந்த 19ஆம் தேதி மகா கணபதி பூஜை ஹோமம் நடைபெற்று 20ஆம் தேதி மகா கணபதி ஹோமம் முதல் கால பூஜை நடைபெற்று 21ஆம் தேதி மங்கள இசை மற்றும் 2ஆம் கால 3ஆம் கால பூஜைகள் நடைபெற்று மகா பூரணாகுதி, மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றப்பட்ட கலசத்தை தலையில் மேளதாளங்களுடன் சுமந்து வலம் வந்து அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காளம்மன், விநாயகர், முருகன், பாவாடராயன் ஆகியோர்களின் பேரருளை பெற்றனர். விழா நிகழ்ச்சிகளை ஊர் பொதுமக்கள் சுப்பிரமணி, துரைசாமி, சுப்பிரமணிய சர்மா, பெருமாள் மற்றும் விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். சங்கீதா பவான், அவகுண்டிகா பவான், சுப்ரசன்னா பவான், சுபதா பவான். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுமனை புகு விழாவிற்கு தயாராக இருந்த 3 மாடி வீடு இடிந்து விழுந்தது. வாய்க்கால் சீரமைப்பு பணியால் நேர்ந்த விபத்து. கல்வி தரத்தில் புதுச்சேரி சிறந்து விளங்குகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். உறுப்பினர் சேர்க்கை படிவத்திற்கு லஞ்சம் வாங்கிய பெண், இணையத்தில் வைரலாகும் வீடியோ. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்கள் மீது நடவடிக்கை. காரைக்கால் போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.